வணக்கம் சகோ. இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க கரை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கரை படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் 1970, 80 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ தனுஷோட பேர் தான் கரசாமி. ஹீரோ கரை ஒரு திருடன். கடைசியாக ஒரு தடவை திருடி நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு திருட போக அதோட அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ் கிட்ட மாட்டின ஹீரோ மேலே திருட்டு வழக்கம் மட்டும் இல்லாமல் நிறைய கேஸை மேலே போட்டு நம்மளை நிரந்தரமாக ஜெயிலில் வைக்க பிளான் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் திருடவே கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து ஹீரோயினை சந்திச்சு கல்யாணம் பண்ணி இப்போ காசு பணம் இல்லைனாலும் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு நிம்மதியாக இருக்காங்க. நிம்மதியாக இருந்தாலும் காசு பணம் இல்லையே அப்படின்னு ஹீரோ அவருடைய அப்பாவை சந்திச்சு சொந்தமாக தொழில் ஏதாவது தொடங்கலாம் அப்படின்னு அவருடைய அப்பாவை சந்திக்க ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு வந்த ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா ஏற்கனவே ஹீரோவோட அப்பா நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனுக்காக ஹீரோவுடைய நிலத்தை பேங்க் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய அப்பாவும் இறந்து போகிறாரு. இதெல்லாம் காரணம் அந்த குறிப்பிட்ட பேங்க் தான். அந்த பேங்கை எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோ கரசாமி களத்தில் இறங்கி சம்பவங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காரு டைரக்டர் விக்னேஷ் ராஜ். எப்பயும் போல தனுஷ் அவர்கள் நான் ஒரு நடிப்பு அசுரன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. படத்துடைய ஸ்டார்டிங், படத்துடைய இன்டர்வல், படத்துடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேங்க் கொள்ளையடிக்கிற சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க கரை படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான படமாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.